அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, எந்த தேதிகளில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், அந்த தேதி என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் குடும்ப வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன. அதுபோலத்தான் எண்கணிதப்படி எந்த தேதியில் பிறந்த பெண்கள் எந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஒரு திருவிழா மாறும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையில் சில பேர் வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது என தோன்றுகிறது. அவர்களோடு பேச்சுவார்த்தை, நடத்தை, எண்ணங்கள், அன்பு, பாசம், காதல் எல்லாமே நம் வாழ்க்கையில் இன்னும் அழகாக மாற்றிவிடும். ஜோதிடம் மற்றும் எண்கணித ஜோதிடப்படி சில பெண்கள் அவர்கள் பிறந்த தேதி காரணமாகவே சில ஸ்பெஷலாக குடும்பங்களோட இருக்கிறார்கள். அந்த தேதிகள் என்ன என்பதை பற்றி வாருங்கள் பார்க்கலாம். சந்திர பகவானுடைய ஆதிக்கம், அதாவது குறிப்பாக எண்கணித ஜோதிடப்படி முக்கியமாக எந்த மாதம் 2ஆம் தேதி பிறந்தவங்கள் மேலேயும் சந்திரனோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தேதிகளில் பிறந்த பெண்கள் ரொம்ப மென்மையான மனசு கொண்டவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக எந்த மாதமாக இருந்தாலும் 2ஆம் தேதி பிறந்த பெண்கள் சந்திர பகவானுடைய தாக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சந்திர பகவான் என்றால் மனோகாரகன். ஆகையால் இந்த பெண்களை இயல்பாகவே அனைத்து ஆண்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் மன ரீதியாக இவர்களை பிடித்து போய்விடும். குடும்ப உறுப்பினர்களோடு உணர்வுகள் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். மற்றவர்களுடைய வலியை தாங்கிக் கொண்டு வழி நினைகின்ற குடும்பம் இவங்கள் இருக்கிறது. இந்த தேதியில் பிறந்த ஒரு பெண் குடும்பத்தில் இருந்தால் எல்லாருடைய குடும்பமும் இவர்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள். இவள் இருந்தால் இந்த இடத்தில் பரவாயில்லை, எங்கே போனால் இவள் இருந்தால் நமக்கு வெற்றிதான் என ஏங்க வைத்துவிடும் இந்த பெண்களுடைய தாக்கம். முக்கியமாக எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி அந்த தேதிகளில் பிறந்த பெண்கள் மேல் சுக்கிர பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றன. சுக்கிரன் என்றாலேயே அது அழகு என்ற பொருள். காதல், கலை, ஆடம்பத்திற்கு காரணமானவர் சுக்கிர பகவான். இதனால் இந்த தேதிகளில் பிறந்த பெண்கள் கவர்ச்சியான ஆளுமை, நல்ல ரசனை, கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும். வீட்டை அழகாக வைத்து கொண்டிருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை அரவணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். உறவுகளை பேணி காப்பதில் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். முக்கியமாக எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் 11, 29ஆம் தேதிகளில் பிறந்த பெண்கள் எண்கணிதத்தில் ஸ்பெஷல் எண்களோட ஆதிக்கம் கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள். முக்கியமாக இந்த பெண்கள் சிந்தனை மிகுந்த சிந்தனைசாலிகள். உள்ளுணர்வு சக்தி, தலைமை பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது முன்னாடி நின்று தீர்வுக்கான வழியை காட்டுவதில் இந்த பெண்களுக்கு நிகர் இவர்களே. முக்கியமாக நாங்கள் கூறிய இந்த தேதியில் பிறந்த பெண்கள் இன்னொரு முக்கியமான குணம் உண்டு. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நட்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், குடும்ப உறவுகளாக இருந்தாலும் ரொம்ப மதிப்பு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். ஒரு முறை ஒருத்தரை தங்களோட அவங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா, அதாவது அவர்கள் தங்களுடையவர்களாக அவர்களை அந்த பெண்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், அவர்களை விடமாட்டார்கள். அப்படியே பிடித்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்து நமக்கு ஆறுதல் கூறுவார்கள். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரப்படி பஞ்சமி, சஷ்டி, அஷ்டமி, ஏகாதசி போன்ற நாட்களில் பிறந்த பெண்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். பௌர்ணமி ஆகிய திதியில் பிறந்த பெண்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாகவும் குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வருபவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். ஒவ்வொரு திதியிலும் பிறந்த பெண்களின் சிறப்பம்சங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. முக்கியமாக பஞ்சமி தேதிகளில் பிறந்த பெண்கள் அறிவுத்திறன் அதிகம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குடும்ப ஒற்றுமைக்காக வழிநடத்தும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்ததாக திதி சஷ்டி திதியில் பிறந்த பெண்கள் செல்வ செழிப்புடன் வாழும் யோகமும் கணவரின் வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு உண்டு. அடுத்ததாக அஷ்டமி தலைமை பண்பும்
லக்ஷ்மி தேவியின் அருளால் நிலையான செல்வமும் புத்திர பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஏகாதசி நீதியுடன் நேர்மையுடனும் செயல்படுபவர்களாகவும் சமூகத்தின் நற்பெயரை சிறந்த புகழமையும் அடைபவர்களாகவும் இருப்பார்கள். பௌர்ணமி பொறுமை, சாதுரியமான புத்தி மற்றும் தாயாளான குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக ஜோதிட கணக்கீட்டின்படி திதிகளோடு சேர்ந்து பிறக்கும் நட்சத்திரம் மற்றும் லக்னம் ஆகியவும் ஒருவரின் முழு பலன்களை நிர்ணயிக்கின்றன. முக்கியமாக இந்த திதிகளில் பிறந்த பெண்கள் முக்கியமாக சக்தி மிகுந்தவர்களாகவும் செல்வ செழிப்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். பிறந்த தேதி மற்றும் பெயரின் அடிப்படையில் பெறப்படும் நியூமராலஜி எண்கள் நம் எதிர்காலம் மற்றும் நன்மை சார்ந்துள்ளவரின் எதிர்காலத்தை கணிக்க உதவும் என நிபுணர்கள் கூறப்படும் நிலையில், எந்த தேதியில் பிறந்த பெண்கள் அவர்களின் தந்தைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள் என தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். தந்தை மற்றும் கணவருக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் இந்த பெண்கள் பிறக்கும் தேதியில் நிகழும் கிரக நிலை மாற்றங்கள் மட்டுமல்ல, பிறந்த தேதியில் உள்ள எண்களும் ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பலன்களை கொண்டு வரும் என எண்கணித நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் எந்த பிரதியில் பிறந்த பெண்கள் அவர்களின் பெற்றோர்களுக்கு மற்றும் அவர்களுடைய கணவர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகிறார்கள் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எண்கணிதத்தின்படி ஒரு மாதத்தில் 3ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் ரேடிக்ஸ் எண் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆதிக்க பண்புகள் பெற்ற இந்த பெண்கள் எண் 3 கொண்டவர்களாக இருந்தால் குரு பகவான் ஆசி பெற்றுள்ள நிலையில் தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய நபர்களாக இந்த பெண்கள் கருதப்படுகிறார்கள். நியூமராலஜியின் 3 எண் கொண்டவர்கள் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர்களாகவும் உணர்வு மிக்க முக்கியத்துவம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில் தங்களை சுற்றியுள்ளவர்களின் நல்ல வாழ்வுக்கு தங்களால் முடிந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செலுத்துகிறார்கள். குறிப்பாக தங்களுடைய கணவன் மற்றும் தந்தையின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து கொடுக்க முயற்சி செய்கின்றனர். எண் கணிதப்படி நிபுணர்களின் கூற்றுப்படி 3ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் அவரின் குடும்பத்திற்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமாகும். கடவுளின் ஆசியாக இந்த பெண் குழந்தைகள் பார்க்கப்படுகிறார்கள். வீட்டில் மகிழ்ச்சி கொண்டு வரும் இந்த 3ஆம் தேதி பெண் குழந்தைகள் வீட்டில் உள்ளவர்களின் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து அவர்களின் இலக்குகளை அடைய உத்வேகம் அளிக்கப்படுகிறது. 12ஆம் தேதி மாபெரும் சிறப்புமிக்க தேதியாக இருக்கின்றன. இந்த தேதியில் பிறந்த பெண்களும் மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கும். 7ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் சந்திரன் மற்றும் குருவின் செல்வாக்கு பெற்றவர்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 7ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் கிரக நிலையில் அடிப்படையில் பிறக்கும்போது தங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை சேர்ப்பதோடு வளர்ந்த பின் தங்கள் குடும்பத்தினரில் எதிர்கொள்ளும் சவால்களையும் தனித்தன்மையால் அவர்கள் சமாளிக்கிறார்கள். 7ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் சூரியனுடைய ஆற்றல் கொண்டவர்கள். அவர்களின் மன தைரியம் அவர்களை தலைவர்களாக உயர்த்துகிறது. தனி செயல்படுத்துவதாலும் இருந்தாலும் சரி, குழுவில் இணைந்து பணியாற்றுவர்களாக இருந்தாலும் சரி, தனித்து நிற்கக்கூடியவர்கள், குழு பணியில் தன்னை சார்ந்து இருப்பவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு மாதத்திலும் 11ஆம் தேதியில் பெண் குழந்தைகள் ரேடிக்ஸின் 2 கொண்டவர்களாக குருவின் சக்தியும் செவ்வாய் கிரகத்தின் ஆளுமையும் கொண்டுள்ளனர். ஆற்றல் மிக்க பெண் குழந்தைகள் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள். குரு பகவானுடைய ஆசியால் இந்த பெண் குழந்தைகள் அதிக அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் லட்சுமியாக பார்க்கப்படுகின்றனர். பெண் குழந்தைகள் அனைவரும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் நிலையில் அவர்கள் அதிக அதிர்ஷ்டம் அளிக்கும் பெண் குழந்தைகள் யார் என்பதை சுட்டி காட்டவே இந்த பதிவாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.